டாடா கவி எஸ்வி கூப்பே ஸ்டைலில் கிடைக்குது நமக்கு. இந்த வண்டி இவி பெட்ரோல் டீசல் அப்படின்னு 3 டைப்பில் கிடைக்குது. பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் லெவட்ரான் இன்ஜின் 88 கிலோவாட் பவரையும் 170 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் கிடைக்குது. அதே போல HGDI என்ஜின் பார்த்தீங்கன்னா 91 கிலோவாட் பவரையும் 225 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டீசலை பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் கிரியோஜெட் டர்போ இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது 86 கிலோவாட் பவரையும் 200 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 3 வேரியன்ட்லையுமே வந்து 6 ஸ்பீட் மேனுவல் 7 ஸ்பீட் DCA டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் EVயை பொறுத்த வரைக்கும் 123 கிலோவாட் லிக்விட் கூல்டு PMS மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பேட்டரி பேக்கை பொறுத்த வரைக்கும் 45 கிலோவாட் அண்ட் 55 கிலோவாட் 2 வேரியன்ட்ல கிடைக்குது. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 500 அண்ட் 555 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கொடுக்குது. டீசல் அண்ட் பெட்ரோல் இன்ஜின்ஸோட ஃபியூல் டேங்க் வந்து 44 லிட்டர்ஸ். அடுத்ததாக வந்து இது 6 கலர் ஆப்ஷன்ஸில் கிடைக்குது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 190 mm. அதோட 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்ட். அதோட ADAS லெவல் 2 வந்து நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து 20 கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதில் இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா X1 பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி அட்லஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் குளோபல் சரி பாரத் என்டர்ப்லையும் வாங்குவாங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பிரைஸை பொறுத்த வரைக்கும் EVயோட பிரைஸ் 70.5 to 22 lakhsல வந்து செல் பண்ணுறாங்க.